மிகவும் பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்திலே இப்படியாக ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலம் தேவன் பயங்கரமான காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். அவனுடைய ஆடையை எடுத்து அவனிடத்தில் இருக்கிற ஒரு சிறு துண்டு கச்சையாயிலும் எடுத்து வியாதியஸ்தர்கள் மேல் போட அவர்கள் அப்படியே சுகமாகிறார்கள். அவனுடைய ஆடையை எடுத்து அசுத்த ஆவி பிடித்திருந்தவர்கள் மேல் போட அந்த அசுத்த ஆவிகள் அந்த மனிதர்களை விட்டு ஓடுகிறது. இப்படி பலத்த அற்புதங்களை தேவன் பவுலின் மூலம் செய்ததாக நாம் அந்த அதிகாரத்திலே இப்படியாக வாசிக்கிறோம். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்துள்ளினார். அவனுடைய சரீரத்தில் இருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. இப்படியான பலத்த அற்புதங்களை தம்முடைய ஊழியக்காரனாய் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் தேவன் செய்தார். அதை அந்த இடத்தில் அந்த ஊரில் இருந்து பார்த்து கொண்டிருந்த ஒரு மந்திரவாதியினுடைய 7 குமாரர்கள் அவர்களும் அதே போல முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதே போல அசுத்தாவி பிடித்திருந்த மனிதர்களிடம் போய் பவுல் பிரசங்கித்த இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை விட்டு போங்கள் என்று கட்டளையிடுகிறார்கள். அவர்கள் பவுல் என்ன செய்தானோ அதே போல அவர்களும் செய்ய முயற்சிக்கிறார்கள். பவுலை பார்க்கிறார்கள். அவன் இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை விட்டு ஓடி போங்கள் என்று அசுத்த ஆவியை விட்டு விலகுங்கள் என்று கட்டளை கொடுக்கிறார். அந்த அசுத்த ஆவிகள் அப்படியே கீழ்ப்படிந்து அந்த மனிதர்களை விட்டு ஓடுகிறது. இதை அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். சவுலின் மேலிருந்த கச்சைகளை எடுத்து, ஆடையை எடுத்து, துண்டை எடுத்து, கைக்குட்டையை எடுத்து, முகம் துடைக்கும் வைத்திருக்கும் துணியை எடுத்து வியாதியஸ்தர்கள் மேலும் அசுத்தாவி பிடித்தவர்கள் மேலும் போடுகிறார்கள். அந்த அசுத்த ஆவிகள் அப்படியே அலறி ஓடுகிறது. இதையெல்லாம் அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். உடனடியாக அவர்களும் அதே போல முயற்சி பண்ணுகிறார்கள். அவர்கள் தான் ஏற்கனவே அந்த ஊரில் மந்திர வித்தை மாய வித்தைகள் செய்கிறவர்கள் ஆயிற்றே. அவர்கள் தான் மந்திர வித்தை மூலமாய் இதே போன்ற சில காரியங்களை செய்து மக்களிடம் தங்களை ஒரு பெரியவர்களாக காண்பிக்கிறவர்கள் ஆயிற்றே. ஆகவே அவர்களால் சும்மா இருக்க முடியவில்லை. இது என்னடா ஒரு புது யுக்தி என்று அவர்கள் நினைத்திருக்க கூடும். அவர்கள் நேரடியாக பொல்லாத அசுத்த ஆவி பிடித்திருக்கிற மனிதர்களிடம் போய் பவுல் சொன்னதை போலவே சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? வேத வசனம் இப்படியாக கூறுகிறது. அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள் என்று பார்க்கிறோம். வேதம் அழகாக சொல்லுகிறது. பொல்லாத ஆவிகள் துணிந்து சொல்லுகிறார்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே அசுத்தாவிகளுக்கு ஆணையிடுகிறார்கள். அவர்கள் வெறும் இயேசுவின் நாமத்தினாலே என்று சொன்னால் கூட ஒருவேளை வேறு ஏதாவது இயேசு என்று பெயர் வைத்திருக்கிற ஒரு மனிதருடைய இதாய் குறிப்பதாய் மாறிவிடும் என்று சொல்லி இன்னும் அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள். பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே என்று அவர்கள் மிகவும் குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். ஆனால் நடந்தது என்ன? அடுத்த வசனத்தில் இப்படியாக நாம் பார்க்கிறோம். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். லேலுயா! ஒரு மாய வித்தைக்காரர்கள் ஒருவர் அல்ல 7 பேர் ஒரு அசுத்த ஆவி பிடித்த மனிதனிடம்
பட்டு அவர்கள் சின்ன பின்னமாவதை இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவர்களை பலாத்காரம் பண்ணி, அவர்களை மேற்கொண்டு, அவர்களோடு அடிதடி பண்ணி, அவர்களுடைய ஆடையை கிழித்து, அவர்கள் விட்டால் போதும் என்று நிர்வாணமாய் ஓடக்கூடிய அளவிற்கு அந்த அசுத்த ஆவி பிடித்த மனிதன் இந்த 7 மாய வித்தைக்கார குமாரர்களையும் பண்ணிவிட்டான் மோசமாக. சற்று யோசித்து பாருங்கள். பவுலினுடைய கட்டளைக்கு, ஆணைக்கு கீழ்ப்படிந்த அதே அசுத்த ஆவிகள் மாய வித்தைக்காரை 7 பேர், வேதத்தில் 7 என்று சொன்னால் பரிபூரணம் என்பதை குறிப்பதாக இருக்கிறது. ஒரு முழுமையான ஒரு பரிபூரணத்தை குறிப்பதற்காக தான் 7 என்ற எண்ணை குறிப்பதாக வேதத்திலே நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். அப்படியாக ஒரு முழுமையான மாயவித்தை கூட்டம், அப்படிப்பட்டவர்கள் இணைந்து கூறிய அவர்கள் அத்தனை பேரும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அத்தனை பேரும் அடி வாங்கி ஆடை கிழிந்து காயப்படுகிற அளவுக்கு, உயிர் பிழைத்தால் போதும் என்று ஓடுகிற அளவிற்கு அந்த அசுத்தாவி பிடித்த ஒரு மனிதன் செய்துவிட்டான். அது எப்படிப்பட்ட ஒரு அசுத்தாவி பிடித்த மனிதன்? பவுல் ஒரே வார்த்தை சொன்னால் ஓடி போகக்கூடிய அந்த அப்படிப்பட்ட அசுத்தாவிகள் பிடித்த ஒரு மனிதன் தான் இந்த மாய வித்தைக்காரர்கள் இப்படி செய்துவிட்டார். இதிலிருந்து நாம் என்னத்தை கற்றுக்கொள்ள முடிகிறது? பவுல் வெளிப்புறமாய் செய்வதை பார்த்தார்கள். ஆம் பிரியமானவர்கள், இந்த மாய வித்தைக்காரர்கள் பவுலினுடைய வெளிப்புறத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். இவர் கட்டளையிட்டால், இயேசு என்ற நாமத்தை சொல்லி கட்டளையிட்டால் இந்த அசுத்த ஆவிகள் புறப்பட்டு ஓடுகின்றது. ஆகவே அதே போல நாமும் கட்டளையிட்டால் ஓடும் என்று சொல்லி ஒரு வெளிப்புறமான காரியத்தை தான் அவர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் அவர்கள் பவுலினுடைய உட்புறத்தை, அந்தரங்கமான வாழ்க்கையை, அவனுடைய பரிசுத்தமுள்ள இருதயத்தை, தேவனோடு அவன் நெருங்கி ஜீவிக்கிற ஜீவியத்தை, தேவனுக்காய் ஓடுகிற ஓட்டத்தை, அவனுடைய அழைப்பை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அவர்கள் அதை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள விரும்பவும் இல்லை. அவர்கள் வெளிப்புறத்தை பார்த்து பவுல் என்ன செய்கிறாரோ அப்படியே செய்கிறார்கள். ஆகவேதான் அந்த அசுத்த ஆவி அவர்களை பார்த்து இப்படியாக கேட்டது, பவுலையும் அறிவேன், இயேசுவையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். இன்று உங்களை பார்த்தோம் பிசாசு இப்படியாக கேட்கக்கூடும், நீங்கள் யார் கிறிஸ்துவுக்கு என்று சொல்லி. நீங்கள் பவுலை போல அந்தரங்கத்திலே தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிறீர்களா? தேவனுக்காக ஓடி உழைக்கிறீர்களா? பவுலை போல எல்லாவற்றையும் தூசியும் குப்பையுமாய் நஷ்டம் என்று கருதி விட்டுவிட்டீர்களா? பவுலை போல இந்த தேவன் மீது வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறீர்களா? பவுலை போல நீங்களும் தேவனோடு உபவாசித்து கண்ணீரோடு ஜெபிக்கிறீர்களா? சற்று யோசித்து பாருங்கள். இதையெல்லாம் நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால், பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே பிசாசை அதட்டினால் அவன் ஓடி போவான், மறு பேச்சே கிடையாது. இல்லாவிட்டால் எவ்வளவு பெரிய மாய வித்தைக்காரனாக இருந்தாலும் சரி, எத்தனை பேராக இருந்தாலும் சரி, பிசாசானவன் அவனை ஒன்றும் செய்ய முடியாது. அவன் அடித்து துரத்தி ஓட விட்டு விடுவான். அதைத்தான் இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். நீங்கள் யார் என்று பொல்லாத ஆவி உங்களை பார்த்து என்று கேட்குமா? இல்லை, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் என்று சொல்லி உங்கள் வார்த்தைக்கு பயந்து நடுங்கி ஓடுகுமா என்பதை நீங்கள் இன்று உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார்? பிசாசு உங்களை பார்த்து என்ன சொல்ல போகிறான்? பவுலையும் அறிவேன், இயேசுவை அறிவேன், நீங்கள் யார் என்று இன்று ஒருவேளை உங்களை பார்த்து அவன் கேட்டுவிடக் கூடுமோ? அப்படி என்று சொன்னால் நீங்கள் முதலாவது உங்கள் உட்புறத்தை சுத்தமாக்க வேண்டும். முதலாவது எலியா செய்தது போல பலிபீடத்தை நீங்கள் செப்பனிட வேண்டும். தேவனோடு இருக்கிற உறவை நீங்கள் பலப்படுத்த வேண்டும். தேவனோடு இருக்கிற உறவை நீங்கள் புதுப்பிக்க வேண்டும்.
அப்பொழுது பிசாசு உங்கள் வார்த்தைகளுக்கு அவன் கீழ்ப்படிவான், பயந்து ஓடி நடுங்கி விடுவான். ஆம், ஏனெனில் இயேசு கிறிஸ்து இல்லாமல் நாம் பிசாசோடு மோதுவோம் என்று சொன்னால் நம்மை காட்டிலும் பிசாசு 7 மடங்கு பல மடங்கு அவன் பயங்கரமானவன். ஆனால் ஒரு பெட்டி பாம்பாக அவன் நமக்கு அடங்க வேண்டும் என்று சொன்னால் நம்மோடு இயேசு இருக்க வேண்டும். அப்படி இயேசு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்தரங்கத்திலே நாம் இயேசுவுக்கு உண்மையாய் இருக்க வேண்டும், இயேசுவுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும், இயேசுவோடு இணைந்து ஜீவிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சகல அதிகாரங்களும் அந்தகார லோகாதிபதிகளும் அசுத்த ஆவிகளும் நமக்கு ஒரு வார்த்தை கூட பேசாமல் அப்படியே கீழ்ப்படிந்து பெட்டி பாம்பாக அடங்கி நம்மை விட்டு ஓடிவிடும். நம்மளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பயந்து நடுங்கி அவைகள் ஓடிவிடும். ஆம் பிரியமானவர்களே, முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் உட்புறத்தை நாம் சுத்தமாக்க வேண்டும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து அந்த பரிசேயர்களை பார்த்து, அன்றைய காலத்திலே போதகர்களாக தேவாலயத்தில் இருந்தவர்களை பார்த்து இப்படியாக கூறினார்: மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது என்று. வெளிப்புறத்தை தான் நீங்கள் சுத்தமாக்கி கொண்டிருக்கிறீர்கள். மக்களுடைய பார்வைக்கு ஏற்றபடி ஒரு வெள்ளையான ஆடையை, சுத்தமான ஆடையை நீங்கள் துவைத்து துவைத்து ஒரு கசங்கள் இல்லாமல் அழகாக உடுத்துகிறீர்கள். உங்கள் கைகள், கால்கள், சரீரத்தை எப்பொழுதும் கழுவி கழுவி நீங்கள் வெளிப்புறத்தை சுத்தமாக்கி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் இருதயமாகிய அந்தரங்கம் எப்படி இருக்கிறது? அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆகவேதான் உங்களுக்கு ஐயோ என்று இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து கூறுகிறார். இன்னும் அவர்களை பார்த்து என்ன கூறுகிறார்? அவர்கள் எப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் என்று இயேசு கிறிஸ்து அவர்களை கூறுகிறார். குருடனான பரிசேயனே என்று சொல்லுகிறார். 24ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது குருடரான வழிகாட்டிகளே என்று சொல்லுகிறார். நீங்கள் போதகராய் இருக்கிறீர்கள், தேவாலயத்திலே ஆசாரியர்களாய் இருக்கிறீர்கள், ஜனங்களுக்கு நல்ல போதனை, தேவனுடைய சத்தியத்தை, கட்டளையை சொல்லி வழிநடத்த வேண்டிய இடத்தில் இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் அந்தரங்கம் எப்படி இருக்கிறது? நீங்கள் குருடராக இருக்கிறீர்கள். உங்கள் அந்தரங்கம் உலகத்தை பற்றி இருக்கிறது, அநியாயத்தை பற்றி இருக்கிறது, கொள்ளை பொருளை பற்றி இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து அவர்களை கூறுகிறார். ஆகவே நீங்கள் குருடரான வழிகாட்டிகள் என்று அவர்களை பார்த்து அவர் கடினமாய் திட்டுவதை நாம் இங்கு வாசிக்கிறோம். ஆகவே அவர்களுக்கு ஒரு ஆலோசனையையும் இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே குறிப்பிடுகிறார். அதைத்தான் 26ஆம் வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம்: குருடரான பரிசேயனே, போஜன பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு என்று. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் வெளிப்புறம் சுத்தமாக வேண்டும் என்று சொன்னால் முதலாவது உட்புறத்தை நாம் சுத்தமாக்க வேண்டும். ஒரு பாத்திரம் இருக்கிறது என்று சொன்னால் அதை நீண்ட நாட்கள் நாம் அதை எடுக்கவே இல்லை, அதற்குள் ஏதோ ஒரு கெட்டு போகிற ஒரு பண்டத்தை நாம் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், நீண்ட நாட்கள் அப்படியே வைத்திருந்தோம் என்று சொன்னால் வெளியே பார்ப்பதற்கு நன்றாக இருக்கும். அப்பப்ப நாம் அதை எடுத்து அதை துடைத்து வீட்டிற்கு வருகிறவர்கள் வெளிப்புறத்தை தான் பார்ப்பார்கள் என்று சொல்லி அது அழகாக இருக்கும்படி, அது சுத்தமாக இருக்கிறது என்று காண்பிக்கும்படி நாம் அதை துடைத்து தினமும் அதை அடிக்கடி துடைத்து நாம் அதை வைத்து விடலாம். அந்த இடத்தில், அந்த அறையிலே பார்க்கும் பொழுது சுத்தமாக தெரியும்படி, சரியாக இருக்கிறதாக காணப்படும்படி. ஆனால் உள்ளே அது எவ்வளவு நாறிக்கொண்டு இருக்கும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். முதலாவது வெளிப்புறம் சுத்தமாக வேண்டும் என்று சொன்னார், முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கி. உட்புறம் உனக்கு சுத்தமாக்கி விட்டு என்று சொன்னால் வெளிப்புறம் தானாகவே நீ சுத்தமாக்கி விடுவாய், அவைகள் சுத்தமாக்கி விடும். அப்பொழுது அந்த பாத்திரத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம்.
அப்பொழுது அந்த பாத்திரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒருவேளை வெளியில் இருந்து வருகிறவர்கள் வெளிப்புறத்தை மாத்திரம் அவர்கள் பார்த்து கொண்டு நல்ல பாத்திரம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் மிகவும் அருகில் வந்து அந்த பாத்திரத்தை திறந்து பார்ப்பார்கள் என்று சொன்னால் உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? மிகவும் கேவலமாயிருக்கும், மிகவும் அசிங்கமாகவும் அருவருப்பாகவும் இருக்கும். நீங்கள் மாய்மாலம் பண்ணுகிறவர்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆம் பிரியமானவர்களே, ஆகவேதான் இந்த பாத்திரத்தை வைத்துவிட்டு அவர்கள் ஓடி போய் விடுவார்கள். அதற்கப்புறம் அந்த பாத்திரத்தை அவர்கள் ஏதாவது ஒரு தேவைக்கு அவர்கள் பயன்படுத்துவார்களாம். நீங்கள் இலவசமாக கொடுத்தால் கூட அதை அவர்கள் வாங்க மாட்டேன், என்னால் இதை பயன்படுத்த முடியாது என்றுதான் அவர்கள் சொல்லுவார்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளுடைய பாத்திரம் எப்படி இருக்கிறது? முதலாவது நாம் அதை சுத்தமாக்கணும் என்று சொன்னால் அதை தேவன் தனக்காக பயன்படுத்த முடியும். தேவை உள்ளவர்களுக்காக நம்மை பயன்படுத்த முடியும். தேவைப்படுபவர்கள் நம்மிடம் ஓடி வந்து உதவியை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி என்று சொன்னால் நாம் முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்க வேண்டும். இல்லாவிடில் நாம் எதற்கும் பயன்பட முடியாது. மனிதர்களுக்காகவும் தேவனுக்காகவும் நாம் பயன்பட முடியாது. சீ என்று இகழத்தக்கதாக நாம் மாற்றப்பட்டவர்களாய் இருந்து விடுவோம். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், பவுலின் வார்த்தைக்கு அந்த பிசாசுகள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால், நம்மளுடைய அந்தரங்கம் எப்படி இருக்கிறது என்பது மிகவும் முக்கியம். அதைத்தான் நாம் இன்னொரு வேத வசனத்திலே இப்படியாக வாசிக்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே இப்படியாக நாம் அதை வாசிக்கிறோம். நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் என்று. ஆம் பிரியமானவர்களே, அந்தரங்கத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்று பிதா பார்த்துதான் வெளியரங்கமாய் பலனை கொடுக்கிறார் என்று வேத வசனம் கூறுகிறது. இயேசு கிறிஸ்து அப்படிதான் குறிப்பிடுகிறார். இதைத்தான் அந்த மாய வித்தைக்காரராகிய அந்த 7 மகன்களுக்கும் அதை புரியவில்லை, அறியவில்லை. அவர்கள் நினைத்தார்கள், பவுல் சொல்வதை போல வெளிப்புறமாக நாம் செயல்பட்டால் எல்லாம் நடந்துவிடும் என்று சொல்லி. மற்ற ஊழியர்கள் எப்படி செய்கிறார்கள் என்று வெளிப்புறமாய் நாம் அதே போல செயல்பட்டால் நாமும் எல்லா பல இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களை செய்ய முடியும், இயேசுவின் நாமத்தினாலே மக்களுக்கு நன்மையை கொண்டு வர முடியும் என்று சொல்லி என்று நம்பி அவர்கள் ஏமாந்து தங்களை தாங்களே காயப்படுத்தினவர்களாய் அவர்கள் மாறிவிட்டார்கள். இன்றைக்கும் உங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து கூறுகிறார், நீ பவுலை போல இருக்க போகிறாயா எனக்கு உகந்த பாத்திரமாக? இல்லாவிட்டால் வெளிப்புறத்தை பார்த்து ஏமாற்றப்பட்டு காயப்படுகிற இந்த மாய வித்தைக்காரரை போல நீ இருக்க போகிறாயா? பவுலை போல இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது உன்னுடைய உட்புறத்தை சுத்தமாக்கு. இரண்டாவது, அந்த சுத்தமான பாத்திரத்திலே பரிசுத்த தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அந்த பாத்திரத்தை நிரப்புவார். அப்பொழுது நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் தேவன் ஆமென் என்று சொல்லி பயங்கரமான கிரியைகளை பவுலின் வாழ்க்கையில் செய்தது போல, பவுலின் மூலமாய் செய்தது போல உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் தேவன் கனம் பண்ணுவார். அவர் ஆசீர்வதிப்பார், உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார், உங்கள் வார்த்தைக்கு பயங்கரமான ஒரு மகிமை உண்டாக்கும்படி செய்வார். அதன் மூலம் தமது நாமத்திற்கு மகிமை உண்டாக்குவார். அந்த வேத பகுதியை நாம் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அந்த மாய வித்தைக்காரர்கள் அடி வாங்கி போவதை பார்த்த மக்கள் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி எல்லாருக்கும் ஒரு பயம் உண்டாயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும் என்று
என்று சொன்னால் முதலாவது உங்கள் உட்புறத்தை சுத்தமாக்க வேண்டும். இரண்டாவது, அப்பொழுது அந்த சுத்தமான பாத்திரத்திலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இருந்து தங்கி இருந்து உங்கள் மூலமாய் மகிமைப்படுவார், உங்கள் மூலமாய் பெரிய காரியங்களை செய்வார். அதே பவுல் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படியாக கூறுகிறார், பரிசுத்த ஆவியினால் அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று. வரங்களிலே வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பலை பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த பவுல் அதை குறித்து தான் இப்படியாக கூறுகிறார், அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கும் பொழுது, உங்களை நீங்கள் சுத்தமாக்கும் பொழுது, உங்கள் பாத்திரத்தை நீங்கள் சுத்தமாக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் அதிலே தங்கி இருக்கும் பொழுது உங்களுக்குள் வரங்களை கொடுத்து உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக பவுலை போல ஏதோ ஒரு விதத்தில் தேவ ஆவியானவருடைய சித்தத்தின்படி உங்களை வல்லமையாய் பயன்படுத்த இன்றும் அவருடைய கண்கள் உங்களை சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆம், வேதம் அதைத்தான் குறிப்பிடுகிறது. தம்முடைய வல்லமையை காண்பிக்கும்படி யாரை தெரிந்து கொள்ளலாம் என்று தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி, அவருடைய கண்கள் உங்களை பற்றி பிடிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அவருக்காய் பயன்பட வேண்டும் என்று சொன்னால், முதலாவது உங்கள் உட்புறத்தை நீங்கள் சுத்தமாக்குங்கள். அப்பொழுது வெளிப்புறம் தானாக சுத்தப்படும். தேவ நாமம் மகிமைப்படுவதினால் உங்கள் வெளிப்புறம் தானாய் சுத்தமாகும், மகிமையடை. தேவ ஆவியானவர் உங்களுக்குள் தங்கி இருப்பதினால் உங்களுடைய வெளிப்புறத்தை தேவ ஆவியானவர் மகிமையானதை மாற்றுவார், பரிசுத்தமானதை மாற்றுவார். ஆம் பிரியமான, அப்படிதான் சிலர் ஆவியிலே நிறைந்திருக்கும் பொழுது, உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் எப்பொழுது பிரசங்கம் செய்தாலும் ஒரு கோட்டை எடுத்துக்கொண்டு போட்டு வருவார். சிலர் அதை கேலி கிண்டல் செய்வார்கள். ஆனால் நான் பரிசுத்த ஆவியை பெற்ற பொழுது எனக்குள்ளும் அப்படிப்பட்ட சிந்தனைகள் தான் வந்திருக்கிறது. எந்த ஆடை போட்டாலும் அழகாக உடுத்த வேண்டும், அருமையான ஆடைகளை உடுத்த வேண்டும் என்று சொல்லி எனக்குள்ளும் அப்படிப்பட்ட சிந்தனைகள் தான் வந்திருக்கிறது. அதை சிலவர் ஊழியர் இவ்வளவு செலவழித்து போடுவதா என்று சொல்லுவார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொண்ட பொழுது வெளிப்புறமும் தானாய் அப்படியாய் அருமையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவ ஆவியானவரே நம்மை கற்றுக் கொடுத்து ஏவி வழி நடத்துவதை நான் அனுபவித்திருக்கிறேன். எளிமையான ஆடையையும் நான் போடுவேன், நல்ல ஆடைகளையும் நான் உடுத்துவேன். எல்லாவற்றிற்கும் மேலாக தேவ மகிமை நம்மை நிரப்பும் பொழுது அதை விட ஒரு வெளிப்புறத்தில் அழகான காரியம் நமக்கு என்ன இருக்க முடியும்? இன்னொரு அனுபவத்தையும் நான் உங்களுக்கு கூறினால் பிரயோஜனமாய் இருக்கும். என்னுடைய கல்லூரி நாட்களில் தட்டம்மை நோய் வந்து முகம் முழுவதும் குழி குழியாய் மாறிவிட்டது. முகமே கோரமாக இருந்தது. ஒரு நிமிடம், ஒரு கணம் நான் அதை பார்க்கும் பொழுது, கண்ணாடியிலே பார்க்கும் பொழுது அப்படியே பதறிவிட்டேன். எல்லா புண்களும் ஆறிவிட்டது. ஆனால் முகம் எங்கும் பள்ளமாக இருந்தது. கண்ணாடியில் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு கணம் சற்று அதிர்ச்சியாக இருந்தது. ஐயோ, என் முகம் அவ்வளவுதானா, அசிங்கமாகிவிட்டதே என்று சொல்லி, இது என் முகம் இப்படிதான் பார்க்க அசிங்கமாக இருக்குமா என்று நான் நினைத்தேன். ஏனெனில் எங்கள் வீட்டிற்கு அருகில் அப்படியாக கட்டி கட்டியாக இருந்த முகம் முழுவதும்
கட்டியாக இருந்த ஒரு மனிதரை நான் பார்த்து இருக்கிறேன். ஆனால் அடுத்த கணம் என்னுடைய சிந்தையிலே பெர்க்மான் ஐயா அவர்களின் ஒரு பாடல் எனக்கு வந்தது. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே என்ற அந்த பாடல் என்னுடைய உள்ளத்திற்குள் வந்தது. உடனடியாக என்னுடைய இருதயம் எல்லாம் எனக்கு அழகு என் இயேசு கிறிஸ்து தான், என்னுடைய அழகு என் தேவன் தான் என்று சொல்லி அந்த வாலிப வயதில் கூட அந்த முக அழகை, அந்த அசிங்கத்தை நான் அடுத்து ஒரு நாள் கூட, நான் ஒரு கணப்பொழுது கூட நான் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. ஆனால் பிரியமானவர்களே, இன்று என் முகத்தை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஏதாவது ஒரு வடு உங்களால் அதில் பார்க்க முடிகிறதா? அதுதான் தேவனின் மகிமை. தேவன் நம்மை மாற்ற வல்லமையாக இருக்கிறார். நம்மிடத்தில் என்ன குறைகள் இருந்தாலும் போதும், நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்று வேதம் சொல்வது போல தேவன் நம்மை வெளிப்புறத்திலும் அழகாக மாத்திரமல்ல, சரீர பிரகாரமாக தேவ மகிமையினால் நிரப்பி அநேக ஜனங்கள் நாம் வெளிச்சமாய் பிரகாசிப்பதின் நிமித்தம் இருளில் இருக்கிற அநேக ஜனங்கள் யோவான் ஸ்நானனை தேடி காட்டிற்குள் போனது போல நம்மை தேடி, நம்மிடத்திலே உதித்திருக்கிற ஒளியை தேடி, நம் முகத்திலே பிரகாசிக்கிற அந்த மகிமையை தேடி ஓடி வரும்படியாக இயேசு கிறிஸ்து நம்முடைய வெளிப்புறத்தையும் மகிமைப்படுத்துகிறார். பிரியமானவர்கள், என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலும் அதைத்தான் அவர் செய்வார். முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கி இயேசு கிறிஸ்து சொன்னார். உன்னுடைய வெளிப்புறம் சுத்தமாகும்படி முதலாவது உன்னுடைய உட்புறத்தை சுத்தமாக்கு என்று அவர் கூறினார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, உங்களை பற்றி என்ன? உங்கள் உட்புறம் எப்படி இருக்கிறது? வெள்ளை அடிக்கப்பட்ட கலரை போல இருக்கிறதா? வெளியே பார்க்க அழகாக இருக்கிறது. உள்ளை திறந்தால் ஐயோ இது நாருமே என்று சொல்லத்தக்கதாய் மாறி இருக்கிறதா? அப்படி என்று சொன்னால் இன்றும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. முதலாவது உங்கள் உட்புறத்தை சுத்தமாக்கு என்ற அந்த வேத வார்த்தையின்படி, அந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து முதலாவது இன்று உங்கள் உட்புறத்தை சுத்தமாக்கு. உங்கள் அசுத்தங்களோடு இயேசு கிறிஸ்துவிடம் அவருடைய இரத்தத்தினால் கழுவி, பாவம் கலர கழுவி, அவருடைய இரத்தம் எத்தனை அசுத்தத்தையும் அவருடைய இரத்தம் சுத்தமாக்கும் என்று வேதம் கூறுகிறது. அந்த பரிசுத்த இரத்தத்தினால் இப்பொழுது உங்கள் அந்தரங்கத்தை, இருதயத்தை சுத்தமாக்கி பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுது தேவ ஆவியினால் நிறையப்படுவீர்கள். அப்பொழுது தேவனுக்கு மகிமையாய் நீங்கள் வெளிப்புறத்திலும் மாறுவீர்கள். மிக மிக முக்கியமான ஒரு காரியம், முதலாவது உங்கள் உட்புறத்தை நீங்கள் சுத்தமாக்குங்கள். அதற்கு உங்களால் முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அன்றி உங்களால் அந்த உட்புறத்தை சுத்தமாக்க முடியாது. பரிசுத்த ஆவியின் ஒத்தாசை இன்றி அந்த உட்புறத்தை உங்களால் சுத்தமாக்க முடியாது. இன்றைக்கு அவருடைய இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தமாகி, அவருடைய பரிசுத்த ஆவியினால் அனுதினமும் சுத்தமாகி தேவன் நாம் மகிமைப்படும்படியாக தேவன் உங்களை பயன்படுத்துவாராக, வழி நடத்துவாராக, உங்களை பூமியிலே சிறந்திருக்கும்படி செய்வாராக. ஆமென்.